வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக உப்புமாவும் அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூனுக்கு சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு நம்ம டேரோ ரோஸ்ட்னு சொல்லுவோம். நாங்கள் இன்றைக்கி பாலாஜி கோல்டில் வாங்கியிருந்த ரோஸ்டட் ரவாவை தான் சேர்த்துருக்கோம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது சேப்பக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம், அதை தோல் உரிக்க போகிறோம். இது கூடவே குழம்புக்கும் உப்புமாவுக்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இஞ்சி துண்டுகள், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். இப்போது உப்புமா செய்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நெய்யிலேயே உப்புமாவை வறுத்ததுனால உப்புமா ரவையை நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூனாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உப்புமாவில் மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு தான். அப்போ தான் உப்புமா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நிறைய பேருக்கு உப்புமானா பிடிக்காது. ஆனால் நாங்கள் எப்போவுமே 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸு உப்புமா சாப்பிடுவோம். ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போவுமே 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி இட்லி மாவு இல்லாதப்போ நாங்கள் உப்புமா சாப்பிடுவோம். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி துண்டுகள், 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கின உடனே நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம உப்புமா ரவை சேர்க்கும்போது நல்லா உப்புமா ரவை வெந்துடும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளக்கி விடலாம். கலந்தால் தான் உப்பு நல்லா கரைஞ்சி ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போது சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கடுகு நல்லா பொரியறதுக்கு முன்னாடி நம்ம உப்புமாவில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து நம்ம உப்புமா ரவையை கொட்டி நல்லா கிளறிடலாம். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தேவையான அளவுக்கு உப்பும், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையும், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி பதம் வந்த உடனே நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டாச்சு. உங்கள்கிட்ட அயடைஸ்டு சால்ட் இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கல்லுப்பு வந்து இந்த வெங்காயத்து கூட நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த பதத்துக்கு வதங்கி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்புமா ரவையை நம்ம கொதிச்சுட்டு இருந்த அந்த தண்ணியில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ சேப்பக்கிழங்க தோல் உரித்து வச்சாச்சு. இப்போது உப்புமா வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி தக்காளியிலேருந்து தண்ணி வரும்போது நீங்கள் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். சேப்பக்கிழங்க நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வெந்து வந்த உடனே நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம்.
குழம்பு மிளகாத்தூளோட வெங்காயம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேக வச்சுருந்த சேப்பக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேகிறதுக்காக குழம்புல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சேப்பக்கிழங்கோட நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா மூடி போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போது உப்புமா நல்லா வெந்து வந்துச்சு. இப்போது உப்புமாவை அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிடலாம். இப்போது வத்தல் நாங்கள் வறுக்க போகிறோம். அதுக்காக வத்தலை பாக்ஸில் கொட்டி வச்சுக்கிட்டோம். இப்போது அப்பாவுக்கு சாப்பாடும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. வத்தலும் சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நிசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.